ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம். இன்றைக்கி அரைச்சி விட்ட சிக்கன் கிரேவி என்னென்ன போடுறது. மசாலா அரைக்கணும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, ஏலக்காய், முந்திரி பயிறு, ஜீரகம், பெருஞ்சீரகம், கஸ்தூரி மேத்தி, தேங்காய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு பேஸ்ட் இது பார்த்துக்குங்க. அடுத்து குக்கரில் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணி குக்கரில் வைங்க. மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் காரத்தூள் போட்டு 2 விசில் வச்சுருங்க. வச்ச உடனே அடுத்து வானலை வச்சு எண்ணெய், ஜீரகம், பட்டை, லவங்கம், இலை, கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா போட்டு வதக்குங்க. பொன்னிறமாக வதங்குற வரையும் வதக்கணும். கல் உப்பு போடுங்க, வதங்கிடும் சீக்கிரமாக. நல்லா வதங்கின பிறகு உங்களுக்கு தெரியும் இல்லை பொன்னிறமாக ஆயிடுச்சுன்றப்ப தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். அந்த தக்காளியோட கலர் மாறணும். அப்போ தான் அந்த கிரேவி நல்லா வரும். வதங்கின உடனே அந்த அரைச்சி விட்ட மசாலாவை ஊற்றுங்க. ஊற்றி நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிறப்பே நல்லா வாசனையாக இருக்கும். வீடு தெருவே மணக்கும் இந்த வாசனை. இந்த கிரேவி சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், காரத்தூள், வேணும்னா காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நம்ம வீட்டில் அரைச்சி வைப்போம்ல மசாலா, மிளகாத்தூள் அது போட்டு 3 ஸ்பூன் போடுங்க. மிளகாத்தூள் நல்லா வதக்குங்க. அந்த மிளகா வாசனை, பச்சை வாசனை எல்லாம் போகிற வரையும் வதக்குங்க. சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அப்படி அடி பிடிக்கிற மாதிரியா இல்லை எண்ணெய் கம்மியாக இருக்க மாதிரி லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஊற்றி கிண்டிட்டு தண்ணி ஊற்றுங்க. அந்த ஜாரில் அரைச்சி வச்சோம்ல அதிலே தண்ணி திட்டமாக, உங்கள் கிரேவி திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கங்க, இல்லைன்னா கம்மியாக தண்ணி வைங்க. இல்லை கொஞ்சம் கூட அதிகமாக இருப்பீங்கன்னா அதிகமாக தண்ணி வச்சுக்கங்க. கொதித்து வரும். நல்லா கொதித்து வர்றப்போ அந்த சிக்கன் வேக வச்சு வச்சுருக்கோம்ல அதை எடுத்து போடுங்க. போட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா கொதித்த பிறகு சிக்கனை போடுங்க. ஏன்னா முன்னாடியே நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம். ரொம்ப வேக வச்சாலும் ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்கும் சிக்கன். இது நல்லா சாஃப்டாக இருக்கும். வயசானவங்களோ குழந்தைங்களோ நல்லாவே சாப்பிட்லாம். சாஃப்டாக இருக்கும். நல்லா கொதித்து வரப்போ உப்பு திட்டமாக தேவையான அளவு உப்பு போட்டு அந்த வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அதையும் எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கொதித்து வரட்டும். இந்த சுற்றி எண்ணெய் பிரிஞ்சிருக்கா அந்த டைமில் மல்லி, புதினா போட்டு கொஞ்சம் லைட்டாக சுகர் போடுங்க. கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ மிளகுத்தூள்